சென்னை ஹைதராபாத் சார்மினார் எக்ஸ்பிரஸ் திடீரென்று தடம் புரண்டு விபத்து. 50 பயணிகளுக்கு நேர்ந்த விபரீதம். சென்னையிலிருந்து சென்ற சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே நம்பள்ளி ரயில் நிலையத்தில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது. இந்த ரயில் விபத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. எக்ஸ்பிரஸ் ரயிலின் 5 பெட்டிகள் தடம் புரண்டதில் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். ரயிலின் S2, S3, S6 உள்ளிட்ட 5 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு இறங்கி நடைமேடையின் பக்கவாட்டு சுவரில் திடீரென்று மோதி விபத்து ஏற்பட்டது. ரயில் பெட்டிகள் நடைமேடை மீது மோதியதால் பலத்த சத்தத்தால் பயணிகள் அலறியடித்து ஓடினர். ரயில் விபத்தில் சிக்கிய பயணிகள் மீட்கப்பட்டு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்து குறித்து தெற்கு ரயில்வே நிர்வாகம் அளித்துள்ள விளக்கத்தில் பயணிகள் அனைவரும் பத்திரமாக இருப்பதாகவும் ஒரு சிலருக்கு மட்டுமே காயம் ஏற்பட்டதாகவும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் ஒடிசாவில் பயங்கர ரயில் விபத்து ஏற்பட்டது. பாலச்சோர் மாவட்டம் பாகாநகா பஜார் தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது சென்னை கோரமண்டல் விரைவு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதில் சுமார் 300 பேர் வரை உயிரிழந்தனர். மேலும் 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல அவ்வப்போது ஒரு சில இடங்களில் ரயில்கள் தடம் புரள்வது மற்றும் தீப்பிடித்து எரிவது போன்ற விபத்துக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.